அப்போ இவ்வளோ ஒரு கூட்டம் இது வரைக்கும் அவர் பரிசோதித்து பார்க்கப்படாத வாக்கு வங்கி, அவர் மக்கள் அவருக்கு இன்னமும் ஆள்வதற்கு ஒரு வாய்ப்பை இது வரைக்கும் கொடுக்கல. அன் அன்டெஸ்டட் பாலிட்டிஷியன். அவருக்கு இவ்வளோ கூட்டம் 5 மணி நேரம் ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் வரத்துக்கு உள்ள நிற்கிறாங்கன்னா, ஐ திங்க் இட்ஸ் அ வார்னிங் சிக்னல். இது நல்லா கேட்டிங்க, கரெக்டாக கேட்டிங்க. அதாவது நம்மலாம் இதை பார்க்குறோம், கமெண்ட் பண்ணுறோம். நம்மளோட பேட்டிகள்லையும் நம்முடைய கேள்விகள்லையும் நம்ம எப்படி இதை ஃபார்முலேட் பண்ணணும், நம்ம மனசு அங்கேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அது. போத்து KN நேருக்கும் நெருக்கடி, எடப்பாடிக்கும் நெருக்கடி, ஸ்டாலினுக்கும் நெருக்கடி, அன்பில் மகேஷ்க்கும் நெருக்கடி, உதயநிதிக்கும் நெருக்கடி. அவங்களுக்கு தெரியும், ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்க ரெகுலராக சர்வேஸ், எஸ்பெஷலி ஏடிஎம்கே விட டிஎம்கே வீக்லி பேசிஸில் சர்வேஸ் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபேமிலியும் எடுக்குது, டிஎம்கே ஹைகமாண்டும் எடுக்குது, திரும்ப அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கிடைச்ச தகவல் கடைசியாக அவர்களுடைய சர்வேஸ் படி 25% வரைக்கும் விஜயோட பாப்புலாரிட்டி எகிருதுன்றாங்க. அப் டு 25% வரைக்கும் பாப்புலாரிட்டி எகிருதுன்றாங்க. 70 சீட்ஸுக்கு மேலே விஜய் முன்னணியை நோக்கி நகர்றாருன்றாங்க. செகண்ட் பிளேஸ்லேருந்து ஃபஸ்ட்டை நோக்கி நகர்றாருன்றாங்க. இதெல்லாம் ஒதுக்கி தள்ள முடியாத புள்ளி விவரங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். வெளியில் எங்களுக்கு விஜய் ஒரு போட்டியாக கிடையாது, அப்படி இப்படின்லாம் அவங்க சீன் போடலாம். 2% ஓட்டு வாங்குவார், 4% ஓட்டு வாங்குவாருன்னு திமுகவோட தொங்கு சதைகளும் பேசலாம். பட் டிஎம்கேல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு